மேம்படுத்துவதாக எனக்கு ஆண்டவர் அதை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், உனக்கு மருமகளை தரப்போகிறேன் என்று. அப்பொழுது நான் யாருக்கும் சொல்லி வைக்கவும் இல்லை, நிறைய கனெக்ஷன் வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு வாரத்துல உனக்கு மருமகள் வர அதனுடைய வழிகள் திறக்க போகுது அப்படின்னு சொன்னார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு நபர் வந்து நிற்கிறார், போட்டோ கொடுத்துட்டு போயிட்டார். நான் பார்த்துட்டு சொன்னேன், இந்த பொண்ணு வேண்டாம், ரொம்ப குள்ளமா இருக்குது அப்படின்னு. என் மகன் சொன்னாப்புல, இல்லை போய் பார்ப்போம் கட்டாயம் சரி என்று சொல்லி நாங்கள் இங்கிருந்து திருநெல்வேலியில் போகும்போது சொன்னேன், நீ எதுவும் பதில் சொல்லக்கூடாது, பார்த்துக்கிட்டு அப்புறம் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனேன். அங்க போன பொண்ணை பார்த்த உடனே சொல்லிட்டான், பொண்ணை பிடிச்சிருக்கு, இது எனக்கு போதும்ட்டான். அப்பொழுது பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், ஏமா உனக்கு பிடிச்சிருக்குதா? எல்லாரும் ஜனம் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. எனக்கும் பிடிச்சிருக்குட்டா. இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பொழுது சரி என்று சொல்லி நானும் ஒத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் சொன்னேன், இது ஊழியம், என்னுடைய ஊழியத்தில் பலவிதமான இடர்களும் போராட்டங்களும் வந்தது. ஆகையினால ஊழியத்தில் முழங்கால நிற்பியா, என்ன பாடுகள் வந்தாலும் தாங்க முடியுமா? என்னுடைய ஊழியத்தையே நாசம் பண்ணிவிட்டார்கள். எனக்கு ஆண்டு தந்த ஊழியத்தை, ஆகையினால நீ ஊழியத்தை கட்டுக்கிறதா இருந்தால் சம்மதி, உனக்கு கணவன் தான் வேலை செய்து ஆண்டவர் தரணும், உனக்கு சாப்பாடு போடணும் சொல்லி அவள் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டு திருமணம் 21ஆவது நாள் திருமணம். இன்னைக்கு போய் பார்த்து 21ஆவது நாள் கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ஆனால் கூடிய பாதையில மகனுக்கு நிறைய குறைவுகள் உண்டு, ஏராளமான குறைவுகள். இந்த குறைவுல இல்லைன்னு சொல்லிட்டு யாரிடத்தையும் அந்த அவர் சொன்னதே கிடையாது. அவர்களுக்குள்ளால அதை சகித்து அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெளியில கணவனை நாரடிக்காம, குடும்பத்தை நாரடிக்காம இப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் சந்திதாத்திரன்னு சொல்றேன். அதனால அந்த குறைவெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ளாலே நிறைவாக்கி வாழ்ந்தார்கள். ஆனால் கடைசி நேரம் நான் எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்திலே போராடினோம் இப்பொழுது. ஆனால் சில வழிகள் வித்தியாசமாகவே காணப்பட்டுக் கொண்டிருந்தது. என்னைக்காக அங்க நான் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இங்க வந்து சொல்லணும். அப்பொழுது கிரீடம் வெளிப்பட்டது, மார்க் வெளிப்பட்டது. மரணத்துக்குரிய காரியங்களைத்தான் பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு சிறு பிள்ளை, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அருமையாக படுத்து கொடுத்த பிள்ளை என்ன பண்ணிச்சுன்னா, திடீர்னு ஒரு பையன் தப்படி எழுப்பிட்டான், விளம்போ தப்புன்னு பறந்துட்டான். அப்புறம் பார்த்தா இவன் மட்டும் தனியா நின்றுருக்கிறான். இப்படி பல காரியங்களை பார்த்தோம். பல பேர் பல காரியங்களை சொன்னார்கள். ஆனாலும் எப்படியாவது இவளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற அனுபவத்திலே போராடினேன். ஆனால் கர்த்தர் அவளுடைய ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு போனார். ஆகையினால அவளுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவள் விட்டு போன ஊழியத்தை அதை எடுத்து செய்வதுதான் பெரிய காரியம். இந்த காரியத்துல உண்மையா இருந்து அவளுக்கு என்ன மனமா சேர்ந்து அந்த ஊழியத்தை எல்லாம் செய்யணும். கர்த்தருக்குரிய வழிகளை திறப்பார், தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆனால் இன்றைக்கு ஏஞ்சல் சந்தோஷமா இருக்கிறார், நீங்க அழுதுட்டு இருக்கிற வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அங்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் வரும் நாள் மாத்திரமல்ல, வருகிறதற்கு இருக்கிறவர்கள் போவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இல்லாமன்னா மறித்து போனாலும் முதல்ல எழுதி போகிறது அவங்க தான். ஆகையால் இந்த காரியத்தை குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், எஜோடு கூட இருப்பார். யாரெல்லாம் மனவேதனையோடு உங்கள் மனவேதனை கர்த்தர் நிறைய நீக்கி தர வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.